அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल अज़ीम या अय्युहन्नास इत्तक़ू रब्बकुमुल्लज़ी ख़लक़कुम मिन नफ़्सिन वाहिदा व ख़लक़ मिन्हा ज़ौजहा व बस्स मिन्हुमा रिजालन कसीरन व निसाअ वत्तक़ुल्लाह अल्लज़ी तसाअलून बिही वल अर्हाम इन्नल्लाह कान अलैकुम रक़ीबा या अय्युहल्लज़ीना आमनु इत्तक़ुल्लाह हक़्क़ तुक़ातिही व ला तमूतुन्ना इल्ला व अंतुम मुस्लिमून. या अय्युहल्लज़ीना आमनु इत्तक़ुल्लाह वक़ूलू क़ौलन सदीदा युस्लिह लकुम अअमालकुम व यग़फ़िर लकुम ज़ुनूबकुम व मन युतिइल्लाह व रसूलहु फ़क़द फ़ाज़ फ़ौज़न अज़ीमा. क़ाल नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम फ़इन्न अस्दक़ल हदीस किताबुल्लाह व अहसनल हदी हदी मुहम्मदिन सल्लल्लाहु अलैहि वसल्लम व शर्रल उमूरि मुहदसातुहा व कुल्लु मुहदसतिन बिदअ व कुल्लु बिदअतिन ज़लाला व कुल्लु ज़लालतिन फ़िन्नार. எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் அடியார்களே, அந்த ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானம் வற்றாத பெருங்கடையும் நம் உயிரினும் மேலான பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார் மீதும் அன்னலாரை மார்க்க விஷயங்களில் தங்களால் இயன்ற அளவிற்கு பின்பற்றி வாழ்ந்து மரணித்த நபித்தோழர்கள் மீதும் நபித்தோழியர்கள் மீதும் நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய தினத்தில் இதனுடைய நன்மையை முழுமையாக அடையும் நோக்கத்தில் ஆரம்ப நிறுத்தி வந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நீண்டு நிலவட்டுமாக. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்திலே அல்லாஹுவால் முஸ்லிம்களாக படைக்கப்பட்டிருக்கக்கூடிய நாம் இந்த உலக வாழ்க்கையில் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு விதமான சிரமங்களுக்கு மத்தியில் அல்லாஹுவை மட்டுமே வணங்கக்கூடியவர்களாக நாளை மறுமையிலே அந்த சுவனத்தை அடைந்து விட வேண்டும், மறுமையினுடைய வாழ்க்கையில் இறைவனிடம் அதிகமான நன்மைகளை பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் ஏராளமான காரியங்களையும் வணக்க வழிபாடுகளையும் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அவ்வாறு வாழக்கூடிய மக்களிடத்திலே பெரும்பாலானவர்களுடைய நிலையை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், இது போன்ற வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும் மார்க்கம் சார்ந்த எந்த ஒரு விஷயங்களை பின்பற்றுவதாக இருந்தாலும் தங்களால் இயன்ற அளவிற்கு செய்யக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய மக்கள் அதிகமான சிரமங்களை நாம் அனுபவித்து விடக்கூடாது. சிரமங்கள் என்பது ஒரு கட்டம் இருந்தாலும் கூட ஒரு நிலை தாண்டி செல்லும் போது அந்த சிரமத்தை விரும்பாதவர்களாக பல்வேறு மக்கள் இருப்பதை பார்க்கின்றோம். மறுமையிலே நாம் சோனத்தை இறைவனிடத்தில் எதிர்பார்க்கின்றோம் என்று சொன்னால், நாம் இந்த உலக வாழ்க்கையில் அவனுக்காக வேண்டி ஏராளமான வணக்க வழிபாடுகளை நாம் செய்கின்றோம். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. நிச்சயமாக அல்லாஹ் ஒவ்வொருவருடைய வணக்க வழிபாடுகளுக்கும் நன்மைகளை கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான். ஆனால் எந்த விதமான சிரமங்களும் இல்லாமல் நாம் மேம்போக்காக வாழ்க்கையை வாழ்ந்து சோனத்தை அடைந்துவிட முடியுமா என்ற ஒரு கேள்வியை நாம் வைக்கும்போது, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் ஒரு சில வசனங்கள் மூலமாக நம்பிக்கை கொண்டவர்களுக்கு அதற்கான பதிலை சொல்லக்கூடியவனாக இருக்கின்றான். ஒவ்வொன்றாக நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் 49வது அத்தியாயம் 15வது வசனத்தில் சொல்லி காட்டும்போது, இன்னமல் முஃமினூன அல்லதீன ஆமனு பில்லாஹி வ ரசூலிஹி சும்மலம் யர்தாபு வ ஜாஹது பி அம்வாலிஹிம் வ அன்ஃபுஸிஹிம் ஃபீ சபீலில்லாஹ். நம்பிக்கை கொண்டவர்களுடைய பண்பு எத்தகையது என்று சொன்னால், அவர்கள் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் நம்புவார்கள். சும்மலம் யர்தாபு, அதில் எந்த விதமான ஒரு சந்தேகமும் கொள்ளாமல் இருப்பார்கள். அதன் பிறகு வ ஜாஹது பி அம்வாலிஹிம் வ அன்ஃபுஸிஹிம் ஃபீ சபீலில்லாஹ், அவர்களுடைய செல்வங்களாலும் அவர்களுடைய உயிர்களாலும் அல்லாஹ்வுடைய பாதையில் தியாகம் செய்யக்கூடிய மக்களாக இருப்பார்கள். பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் இதை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். உலாயிக்க ஹுமுஸ் சாதிக்கூன், அவர்கள்தான் உண்மையாளர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தில் இறை நம்பிக்கையாளனுடைய தன்மை எப்படிப்பட்டது, அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டோம் நாம் சொல்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதர் நம்பிக்கை கொண்டோன்னு சொல்கிறோம். அப்படிப்பட்ட இறை நம்பிக்கையாளர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அதில் உண்மையாளர்கள் யார் தெரியுமா? அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் நம்பி இருப்பார்கள். சும்மா எர்த்தாபு, அதில் எந்த விதமான ஒரு ஐயமும் கொள்ளாமல் அவர்களுடைய செல்வங்களாலும் உயிர்களாலும் அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்யக்கூடியவர்களாக போராடக்கூடியவர்களாக
அவர்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தில் சொல்வதிலிருந்து ஒரு முஸ்லீம் இந்த உலக வாழ்க்கையில் மார்க்கத்தை அடிப்படையாக பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் தியாகம் செய்ய வேண்டும், அல்லாஹ்வுடைய பாதையில் இயன்ற அளவிற்கு அவர்கள் தியாகம் செய்ய வேண்டும் என்பதை சொல்லக்கூடிய ரப்புல் ஆலமீன் அதனை எப்படி சொல்லி காமிக்கிறான்னு சொன்னால், இது இறை நம்பிக்கையாளனுடைய ஒரு அடிப்படையான ஒரு அம்சமாக சொல்லி காமிக்கிறான். ஈமானினுடைய ஒரு அடிப்படையாக இந்த வசனத்தின் மூலமாக சொல்லி காமிக்கின்றான். அதுபோன்று 61வது அத்தியாயம் 10வது வசனத்தை அல்லாஹ் சொல்லி காமிக்கும் போது, யா அய்யுஹல்லதீன ஆமனு ஹல் அதுல்லுக்கும், உங்களுக்கு நான் நஷ்டமில்லாத ஒரு வியாபாரத்தை பற்றி சொல்லி காமிக்கட்டுமா, ஹல் அதுலுக்கும் அலா திஜாரத்தின் துஞ்சிக்கும், உங்களுக்கு ஒரு நட்டமில்லாத ஒரு வியாபாரத்தை பற்றி நான் அறிவிக்கட்டுமா என்ற ஒரு கேள்வியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்டுவிட்டு அதற்கான பதிலை சொல்கின்றான். துமினூன பில்லாஹி வ ரசூலிஹி, நீங்கள் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நம்பிக்கை கொள்ள வேண்டும். துஜாஹிதூன ஃபீ சபீலில்லாஹி பி அம்வாலிஹிம் வ அன்ஃபுஸிஹிம், அல்லாஹ்வுடைய பாதையில் உயிர்களாலும் செல்வங்களாலும் போரிடக்கூடியவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். தாலிக்கும் ஹைருல் லக்கும் இன் குன்தும் தஅலமூன், நீங்கள் அறிந்தால் இதுதான் உங்களுக்கு சிறந்தது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை எப்படி அறிமுகப்படுத்துறான்னு சொன்னா, உங்களுக்கு நட்டமில்லாத ஒரு வியாபாரத்தை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா? ரப்புல் ஆலமீன் கேட்கிறான். அடியார்கள் எல்லாரையும் பார்த்து கேட்கிறான், நாளை நீங்கள் மறுமையிலே சோனத்தை அடைய வேண்டும், அந்த மறுமையினுடைய வாழ்க்கையில் நான் ஒருபோதும் நானோ என்னுடைய குடும்பத்தாரோ நட்டமடைந்து விடக்கூடாது, அந்த மறுமையினுடைய வாழ்க்கையை நான் லாபகரமாக அமைத்துக் கொள்ள வேண்டும், அந்த மறுமையினுடைய வாழ்க்கையில் நான் ஈடேற்றம் பெற வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்களாக இருந்தீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்லித்தரேன், ஒரு நட்டமில்லாத ஒரு வியாபாரத்தை பற்றி சொல்லித்தரேன். அது எந்த வியாபாரம் தெரியுமா? இஸ்லாமிய மார்க்கத்தில் எந்த ஒரு நேரமாக இருந்தாலும் சரி, ஒவ்வொருவருக்கும் ஒரு தருணத்தை நான் அனுப்புவேன், ஒவ்வொருவருக்கும் நான் நேரத்தை நிர்ணயிச்சு வச்சிருக்கிறேன். அந்த காலகட்டம் அந்த நேரம் வரும்போது நீங்கள் உங்களுடைய பொருளாதாரத்தாலும் உங்களுடைய உயிர்களாலும் அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் தியாகம் செய்யக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னு சொன்னா, இது நட்டமில்லாத வியாபாரம் என்று அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறான். இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய நேரத்தில் ஏராளமான வியாபாரத்தை பார்க்கக்கூடிய மக்களாக இருக்கிறோம். யாராவது நட்டத்தை விரும்புவோமா? நட்டமில்லாத லாபமான வியாபாரத்தை எப்படி பார்க்கறது என்று நம்மளுடைய மூளையெல்லாம் கசக்கி நம்மளுடைய எல்லா ஆற்றலையும் அதில் செலவு செய்து அதற்காக வேண்டி நேரத்தை செலவு செய்யக்கூடிய மக்களாக இருக்கிறோமா இல்லையா? ஆனால் இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய நட்டமில்லாத வியாபாரம் என்பது நிரந்தரமான இந்த மறுமை வாழ்க்கையை பற்றியது. தன்னுடைய திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையை பற்றி பேசக்கூடிய இடங்களிலெல்லாம் அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான், ஹாலிதீன ஃபீஹா, அதில் நீங்கள் நிரந்தரமாக இருப்பீர்கள் சொல்லி காமிக்கிறான்ல. அந்த நிரந்தரமான வாழ்க்கையில் நட்டமில்லாமல் நீங்க இருக்கணும் அப்படின்னு சொன்னா, என்னோடு நீங்கள் ஒரு வியாபாரத்தை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லிட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த விஷயத்தை சொல்லக்கூடியவனா இருக்கிறான். அதே போன்று நாம் அதிகமான நேரங்களில் கேள்விப்பட்டிருப்போம், அத்தௌபா என்ற அத்தியாயத்தில் 111வது வரக்கூடிய வசனம், இன்னல்லாஹ் ஸ்தரா மினல் முஃமினீன பி அன்ஃபுஸிஹிம் வ அம்வாலஹும் பி அன்ன லஹுமுல் ஜன்னா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளரிடமிருந்தும் அவர்களுடைய செல்வங்களையும் அவர்களுடைய உயிர்களையும் விலைக்கு வாங்கி கொண்டான். ஒரு வியாபாரத்தை பேசி அல்லாஹ் விலைக்கு வாங்கிக்கிறான். அந்த வியாபாரத்தின் மூலமாக உங்களுடைய உயிர்களையும் செல்வங்களையும் நீங்கள் தருவதற்கு தயாராக இருந்தீங்க அப்படின்னு சொன்னா, அதற்கு ஈடாக நான் வியாபாரத்தின் மூலமாக உங்களுக்கு தரக்கூடிய ஒரு பரிசு என்ன தெரியுமா? ஒரு மாற்று பொருள் என்ன தெரியுமா? பி அன்னலஹுமுல் ஜன்னா, நான் உங்களுக்கு சொர்க்கத்தை கொடுக்கிறேன். அந்த சொர்க்கத்தை நீங்கள் அடைய வேண்டும் என்று சொன்னால், அந்த சொர்க்கம் உங்களுக்கு நாளை மறுமையில் வேண்டும் என்று சொன்னால், என்னோடு நீங்கள் ஒரு வியாபாரம் செய்ய வேண்டும். என்னன்னு சொன்னா, இந்த மார்க்கத்தில் எப்போதெல்லாம் தேவை ஏற்படுகின்றதோ அந்த நேரம் எதுவாக இருந்தாலும் சரி, உடனடியாக உங்களுடைய செல்வங்களையும் உங்களுடைய உயிர்களையும் நீங்கள் எனக்காக தருவதற்கு தயாரா இருந்தீங்க அப்படின்னு சொன்னா, அதற்கு பகரமாக நான் உங்களுக்கு சொர்க்கத்தை தருகின்றேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். இப்ப மார்க்கத்திற்காக எந்த ஒரு நேரமாக இருந்தாலும் நம்முடைய உயிர் நமக்கானது கிடையாது, நமக்கு சொந்தமானது கிடையாது. நம்முடைய பொருளாதாரம் நாம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதுதான், நமக்கு சொந்தமானது கிடையாது. எனக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய நேரம், என்னுடைய ஆற்றல் எதுவுமே எனக்கு சொந்தமானது கிடையாது. மார்க்கத்திற்காக உயிரை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும்போது நான் இழப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். மார்க்கத்திற்காக என்னுடைய செல்வங்கள் அனைத்தையும் செலவு செய்வதற்கு என்ற நேரம் வருகின்ற போது நான் செலவு செய்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். என்னுடைய ஆற்றலை, என்னுடைய நேரத்தை இந்த மார்க்கத்திற்காக செலவு செய்ய வேண்டிய நேரம் எப்போது வந்தாலும் சரி, நாம் எல்லா நேரங்களிலும் தயாராக இருந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், உங்களுக்கு நான் சோனத்தை தருகின்றேன். ஆனால் பெரும்பாலுடைய முஸ்லிம்களுடைய வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, ஒரு மேலோட்டமா அந்த வாழ்க்கையை வாழ்ந்தா போதும். நம்மால் இயன்ற அளவிற்கு தொழுகையை தொழுகின்றோமா,
நோன்பு நோக்கின்றோமா, இயன்ற அளவுக்கு பொருளாதாரத்தை செலவு பண்றோமா, இது மட்டும் செய்தால் போதும், இந்த உலகத்தில் எங்களுக்கு எந்த விதமான ஒரு கஷ்டங்களோ சிரமங்களோ வந்துவிடக் கூடாது என்ற எண்ணம் கொண்டவர்களாக இருக்கிறோமா இல்லையா? வாயளவில் சொல்லாட்டாலும் கூட பெரும்பாலான மக்களுடைய வாழ்க்கையினுடைய செயல்பாடுகள் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அது நமக்கு சொல்லக்கூடிய மறுக்க முடியாத உண்மை என்னன்னு சொன்னா சிரமங்கள் வந்துவிடக்கூடாது. மார்க்கத்திற்காக சிரமப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும்போது அதற்கு அவர்கள் தயாராக இல்லாத தங்களுக்கு தாங்களே நிலையை ஏற்படுத்தி கொள்றதா பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி புகாரியிலே 6487 வரக்கூடிய செய்தி ரசூலுல்லாஹ் சொல்லி காமிக்கின்றாங்க. ஹுஜிபத்தின் நானுபி ஷஹவாத், நரக நெருப்பு என்பது மனோ இச்சைகளால் மூடப்பட்டுள்ளது. உஜிபத்தில் ஜன்னத்து பில் மக்காரி, சுவனம் என்பது சிரமங்களால் மூடப்பட்டுள்ளது. சிரமத்தை அல்லாஹ், சொர்க்கத்தை அல்லாஹ் எப்படி அமைச்சிருக்கிறான் அப்படின்னு சொன்னா சிரமங்களை கொண்டு திரையிட்டு மூடி இருக்கிறான். நாம் இந்த உலக வாழ்க்கையில் வாழ்கின்ற நேரத்தில் அல்லாஹ்வுக்காக வேண்டி கொஞ்சம் கொஞ்சமாக சிரமத்தை அனுபவிக்க நாம் தயாராகிறோம்னு சொன்னா நாம் நமக்கான சொர்க்கத்திற்கான திரையை கொஞ்சம் கொஞ்சமாக விலக்கிக்கிட்டே இருக்கிறோம். எந்த அளவுக்கு நாம் சிரமங்களை அனுபவிக்கின்றோமோ அந்த அளவிற்கு அந்த சொர்க்கத்தினுடைய திரையை அகற்றி நாளை அல்லாஹ்வை சந்திக்கும் போது எந்த விதமான ஒரு தடுப்போ திரையோ இல்லாமல் நாம் சோனம் செல்வதற்கான ஒரு ஏற்பாடு இந்த உலகத்தில் நாம் சிரமங்களை அனுபவிக்கின்ற அந்த சூழல். அதற்கான சூழல் வருகின்ற போது அல்லாஹ்வுக்காக வேண்டி அந்த சிரமங்களை நான் அனுபவிக்க தயாராக இருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் நமக்காக அந்த சொர்க்கத்தை தர தயாராக இருக்கின்றான். இது மாதிரியான ஏராளமான வசனங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஏராளமான செய்திகள், இது எல்லாம் நமக்கு இருந்தாலும் கூட இந்த செய்திகளை நாம் எவ்வாறு அணுகுகின்றோம், அல்லாஹ்வுடைய தூதரோடு இருந்த சஹாபா பெருமக்கள் எப்படி அணுகினார்கள் என்று அவர்களுடைய வாழ்க்கையோடு நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம்னு சொன்னா ஏராளமான வேறுபாடு இருக்குதா இல்லையா? அந்த மக்கள் என்ன சொன்னாங்க? சொர்க்கத்திற்காக வேண்டி நாங்கள் எதையும் இழப்பதற்கு தயாராக இருக்கின்றோம், எந்த விதமான தியாகத்தையும் செய்ய தயாராக இருக்கின்றோம். நாம் என்ன சொல்றோம்? நாமளும் அதைத்தான் சொல்றோம். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்த்தோம் அப்படி சொன்னா ஏராளமான சிரமங்கள். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட ஆரம்பத்தில் ஏற்றுக்கொண்ட அந்த நபித்தோழனுடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்த்தோம் அப்படி சொன்னா ஏராளமான கஷ்டங்கள், ஏராளமான அடி உதைகள், அத்தனைக்கும் மத்தியில அந்த கொள்கையை அவர்கள் நேசித்தார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை நேசித்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றுக்கொண்டதற்காக எத்தகைய சிரமங்களையும் நாங்கள் அனுபவிக்க தயாராக இருக்கின்றோம் என்ற விஷயத்தை தங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக பேசினார்களா இல்லையா? ஹிஜ்ரத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் ஏராளமான சிரமங்கள். ஹிஜ்ரத்தை தாண்டி அல்லாஹ்வுடைய மதீனாவுக்கு வந்த பிறகு ஏற்பட்ட அந்த போர்க்களங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா ஏராளமான தியாகங்கள். யார் இந்த முஹாஜிர்கள், யார் இந்த அன்சாரிகள் எடுத்து பார்த்தோன்னு சொன்னா போர்க்களங்களை சந்திப்பதற்கு முன்னால் தங்களுடைய பொருளாதாரத்தை ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாங்களா இல்லையா? எங்களுக்கு இந்த கொள்கையை மட்டும் போதும், இஸ்லாமிய மார்க்கம் மட்டும் போதும், இந்த மார்க்கத்தை பின்பற்றுவதனால எங்களுக்கு நாளை மறுமையில் சொர்க்கம் கிடைச்சால் போதும் என்று முஹாஜிர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா எல்லாவற்றையும் துறந்து விட்டு தியாகம் செய்துவிட்டு வந்தாங்க. அன்சாரிகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா வந்த தன்னுடைய சகோதரர்களுக்காக தன்னுடைய எல்லா பொருளாதாரத்தையும் இழப்பதற்கு முன் வந்தார்கள். நாங்க கொடுக்கிறோம், எங்களுடைய சகோதரர்களுக்காக கொடுக்கிறோம். பொருளாதாரத்தை செலவு செய்த அந்த மக்கள் எந்த அளவுக்குன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய ஒரு சமயத்தை சொல்லி காமிக்கும் போது என்னுடைய சஹாபாக்களை நீங்கள் திட்டாதீர்கள், அவர்கள் ஒரு கையளவு செய்த தர்மம் என்பது நீங்க உஹது மலை அளவுக்கு செஞ்சாலும் கூட அதற்கு ஈடாகாது என்ற அளவிற்கு அவர்கள் பொருளாதாரத்தில் செலவு செய்தாலும் கூட உயிர்களை தியாகம் செய்ய வேண்டும் என்று வருகின்ற போது கொஞ்சமாவது பின்வாங்கினாங்களா என்ற விஷயத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எந்த ஒரு போர்க்களத்திலையும் அதற்கான எந்த ஒரு ஆதாரத்தையும் பார்க்க முடியாது. பதிர் போர்க்களத்தில் ஒரு உதாரணத்துக்கு ஒரு செய்தி, பதிர் போர்க்களத்தில் அல்லாஹ்வுடைய தூதர்கள் வந்து நிற்கின்றார்கள். அந்த சமயத்தில் போரை சந்திக்க வேண்டிய சூழல், அல்லாஹ்வுடைய தூதர் மசூரா செய்கின்றார்கள். முஸ்லிமிலே 3646 வரக்கூடிய செய்தி, என்ன செய்யலாம் என்று ஆலோசனை கேட்கும் போது முஹாஜிராக இருக்கக்கூடிய அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள் போரை சந்தித்து விடலாம். முஹாஜிராக இருக்கக்கூடிய உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள் போரை சந்தித்து விடலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் ஹஸ்ரஜி சமூகத்தை சேர்ந்த அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய அன்சாரி தோழர் சஅத் பின் உபாதா ரலியல்லாஹு அன்ஹு எழுந்திருத்து வருகின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை அவர் சந்தித்து கேட்கின்றார்கள், ஈயானா துரியது யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே எங்களுடைய நிலை என்னன்றது நீங்க கேட்குறீங்களா? அன்சாரிகளுடைய கருத்து என்னன்றது எதிர்பார்க்குறீங்களா? வல்லதி நஃப்ஸி பியதிஹி, எங்களுடைய உயிர் யாருடைய கைவசம் இருக்கின்றதோ அவன் மீது சத்தியமாக ஒன்றை உங்களுக்கு அறிவித்துக் கொள்கிறோம், நீங்கள் எங்களுடைய படைகளை நீங்கள் கடலை நோக்கி நீங்கள் கை காட்டி அந்த கடலை நோக்கி நீங்க செலுத்த சொன்னீங்கன்னு சொன்னா மறுபேச்சு பேசாம நாங்கள் அந்த கடலுக்குள் செலுத்துவதற்கு இந்த கூட்டம் தயாராக நாங்கள் இருக்கின்றோம்.
அதே மாதிரி எங்களுடைய குதிரையினுடைய பிடரிகளை தட்டி நீங்கள் பர்குல் ஹிமாத் என்று சொல்லக்கூடிய தூரமான பகுதிக்கு ஓட்டச் சொல்லி செல்கின்றீர்களா? எந்த விதமான ஒரு சஞ்சலமும் இல்லாமல் நாங்கள் ஓட்டிச் செல்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்ற செய்தியை அந்த இடத்துல வந்து சொல்றாங்க. மார்க்கத்திற்காக ஏராளமான தியாகங்களை செய்த மக்கள் பதில் போர்க்களம் என்று வருகின்ற போது ஒருவேளை இவர்களுடைய கருத்து என்னவாக இருக்கும்? ஏன்னு சொன்னா எல்லாவற்றையும் தியாகம் செய்த மக்களாக இருக்கிறாங்க. போர்க்களத்தில் பார்த்தோம் அப்படி சொன்னா முஹாஜிர்களை விட அன்சாரிகள் ஒன்றுக்கு 3 பங்கு மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க. அதனால அவங்களுடைய கருத்தை எதிர்பார்க்கின்ற போது அந்த மக்கள் சொன்ன பதில் என்ன சொன்னா, நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நாங்கள் முழுமையாக கட்டுப்பட தயாராக இருக்கின்றோம், எந்த சிரமமாக இருந்தாலும் சரி, ஏன் எங்களுக்கு சொர்க்கம் வேணும். அது மாதிரி மிக்தாது பின் அஸ்வத் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர், அவரும் அன்சாரி தோழர், அவர் சொல்கின்ற அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க அதை கேட்கும்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே அந்த சமூகம் ஒரு பதில் சொன்னாங்கல்ல, நீங்களும் உங்களுடைய அல்லாஹ்வும் சென்று போரிடுங்க சொன்னாங்கல்ல, அந்த பதிலை நாங்கள் சொல்வோம் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டீர்களா? நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா உங்களுடைய வலப்புறமும் நாங்கள் நின்று போரிடுவோம், உங்களுடைய இடப்புறம் நின்று நாங்கள் போரிடுவோம், உங்களுக்கு முன்னாக உங்களுக்கு பின்னாக நாங்கள் நின்று போரிடுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்ற பதிலை அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, இதெல்லாம் நம்ம கற்றுத்தரக்கூடிய பாடங்கள் என்ன? இவருடைய வாழ்க்கையை நாம பல தடவை புரட்டி புரட்டி பார்த்தாலும் கூட அதிலிருந்து நாம் பெறக்கூடிய படிப்பினை என்னவென்று சொன்னால், மார்க்கத்திற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு சமயத்தை ஏற்படுத்துவான், சில சமயங்களை ஏற்படுத்துவான். அந்த நேரத்தில் நாம் நம்முடைய பொருளாதாரத்தாலும் நம்முடைய உயிர்களாலும் அவனுடைய பாதையில் நாம் போரிடுவதற்கு தயாராக இருக்கின்றோமா என்ற ஒரு சூழல் வருகின்ற போது நம்முடைய வார்த்தைகளால் மட்டுமல்லாமல் நம்முடைய வாழ்க்கையால் நம்முடைய செயல்பாடுகளால் அதை நாம் உண்மைப்படுத்துவதற்கு தயாராக இருந்தோம் என்று சொன்னால் அதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காமிக்கின்றான். உலாயிக ஹுமுஸ் சாதிக்கூன், இவர்கள் தான் இறை நம்பிக்கையாளர்கள், இவர்கள் தான் உண்மையாளர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காமிக்கிறானா இல்லையா? இப்படி ஏராளமான விஷயங்கள். முஹாஜிர்கள் அன்சாரிகள் ஒரு பக்கம் சொன்னா, இன்னொரு சம்பவத்தை எடுத்து பார்த்தோம் அப்படி சொன்னா, ஒரு மனிதர் மதீனாவுக்கு வெளிப்புறத்தில் இருந்து ஒரு தூரமான இடத்துல இருந்து அல்லாஹ்வுடைய தூதரை சந்திக்க வருகின்றார். அல்லாஹ்வுடைய தூதரை அதற்கு முன்னால் அவர் பார்த்ததும் கிடையாது, இந்த மனிதரையும் அல்லாஹ்வுடைய பார்த்தது கிடையாது. ஏதோ ஒரு கிராமத்திலிருந்து வர்றார். வந்துவிட்டு அல்லாஹ்வுடைய தூதரை சந்தித்து கேட்கின்றார், உங்களுடைய நிலை என்ன, உங்களுடைய கொள்கை என்ன என்பதை கேட்கின்றார். அல்லாஹ்வுடைய தூதர் மார்க்கத்தை எடுத்து சொல்கின்றார்கள். அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டு இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய வீட்டிற்கு திரும்ப சென்று விடுகின்றார். அவர் சென்ற பிறகு கொஞ்ச காலகட்டத்தில் ஒரு போர்க்களத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகின்றது. அந்த நேரத்தில் இந்த மனிதர் என்ன பண்றாருன்னு சொன்னா, போர்க்களத்தில் தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டு போரிடுகின்றார். போர்க்களத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெற்றியை கொடுக்கின்றார். போர் முடிந்து எல்லாரும் ஊருக்கு திரும்பும் போது அவரும் தன்னுடைய ஊருக்கு வீட்டிற்கு போயிடுறார். போரில் வெற்றியின் மூலமாக கிடைத்த அந்த கனிமத்து பொருட்கள்ல ஒரு பங்கை, இவருக்கான ஹக், அது இவருக்கு சேர வேண்டிய ஒரு பொருள். அல்லாஹ்வுடைய என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அதை எடுத்து சஹாபாக்களை 2 பேரை அழைத்து இதை கொண்டு போய் நீங்க அவர்கிட்ட கொடுத்துட்டு வாங்க என்று போய் சொல்லி அனுப்பி விடுறாங்க. இந்த சஹாபாக்கள் கொண்டு போய் அந்த மனிதர்கிட்ட கொடுக்குறாங்க. வந்த சஹாபாக்கள் அந்த மனிதர் கேட்கிறாரு, இது என்ன என்ற கேள்வி கேட்கிறார். இது மாதிரி போரில் வெற்றி அடையும் போது அல்லாஹ்வுடைய தூதர் இந்த கனிமத்து பொருட்களை எல்லாருக்கும் பங்கு வைத்து கொடுப்பாங்க, இது உங்களுக்கான ஒரு பங்கு என்று சொல்லும் போது அந்த வந்தவர்களிடத்தில் இந்த மனிதர் ஒரு விஷயத்தை சொல்கின்றார், இந்த பொருளாதாரத்திற்காக வேண்டி இந்த கொள்கையை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று அல்லாஹ்வுடைய நினைத்துக் கொண்டார்களா என்ற கேள்வியை கேட்டுட்டு அந்த கொண்டு வந்த பொருளை எடுத்துக்கிட்டு அப்படியே நேரம் ரசூலுல்லாஹ்ட்ட வந்தார். அல்லாஹ்வுடைய தூதரை சந்தித்து கேட்கிற, அல்லாஹ்வுடைய தூதரே இது என்ன பொருள் என்று கேட்கும்போது அல்லாஹ்வுடைய தூதரும் அதே மாதிரி சொல்றாங்க, இது உங்களுக்கு சேர வேண்டிய ஒரு பங்குன்னு சொல்லும்போது, இந்த பொருளாதாரத்தை நீங்கள் எனக்கு கொடுப்பீங்க என்பதற்காக வேண்டி நான் உங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை, நான் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டேன், இன்றைக்கு நான் முஸ்லீமாக இந்த உலகத்தில் வாழ்றேன்னு சொன்னா என்னுடைய எண்ணம் என்னவென்று சொன்னால் சொல்கின்ற, நீங்க கேட்டுக்கங்க, நான் இதே போன்று பல போர்க்களங்கள் உங்களோட நான் கலந்து கொள்ள வேண்டும். அப்படி கலந்து கொள்ளக்கூடிய போர்க்களங்களில் எதிரிகளுடைய கூட்டத்திலே இருந்து வரக்கூடிய ஒரு அம்பு என்னுடைய தொண்டை பகுதியிலே தாக்க வேண்டும், அதன் மூலமாக நான் அதே போர்க்களத்தில் என்னுடைய உயிரை அல்லாஹ்வுக்காக தியாகம் செய்ய வேண்டும், அந்த ஒரு நோக்கத்திற்காக வேண்டித்தான் நான் உங்களை ஏற்றுக்கிறேன், அந்த நோக்கத்துக்காக தான் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கிறேன், நீங்க கொடுக்கக்கூடிய இந்த பொருளுக்கு ஆசைப்பட்டு கிடையாது என்று சொல்லிட்டு அவர் போயிடுறார். அவர் போன பிறகு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த மனிதர் கொஞ்சம் அதிகமா பேசிட்டாரு, நிறைய பேசிட்டாரு, இந்த விஷயத்தை தன்னுடைய நபத்தோழர்கள்ட்ட சொல்றாங்க. சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொல்லி காமிக்கிறாங்க, இவர் ஒருவேளை உண்மையை பேசியிருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் இவரை உண்மைப்படுத்துவான் என்ற வார்த்தையை சேர்த்து சொல்றாங்க. அதே போன்று காலங்கள் கடந்த பிறகு இன்னொரு போர்க்களத்தை அல்லாஹ்வுடைய சந்திக்கின்றார்கள். போர்க்களம் முடிந்த பிறகு எல்லாருடைய அந்த ஜனாசாக்களையும் மக்கள் தேடிட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வும் தேடக்கூடிய அந்த நேரத்தில்
இந்த மனிதரை பார்க்கின்றார்கள். சஹாபாக்களை அழைத்து கேட்கிறாங்க, இவர் அன்றைக்கு வந்தாரே அந்த மனிதர் தானே என்ற கேள்வி கேட்கும்போது சஹாபாக்கள் சொல்றாங்க, ஆமா யா ரசூலுல்லாஹ், அந்த மனிதர் தான். இவர் அன்றைக்கு பேசியது உண்மை, அல்லாஹ் இவருடைய பேச்சை உண்மைப்படுத்தியிருக்கின்றான், இதற்கு நான் சாட்சி என்று அல்லாஹ் கொடுத்தவர் அந்த போர்க்களத்தை சொல்றான். நாம உண்மையை பேசணும்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில் அது பிரதிபலிக்க வேண்டும். எதை நாம் செய்ய இருக்கின்றோமோ அதைத்தான் நம்முடைய வார்த்தையை நம்ம பேசணும். அப்படி நாம் பேசுவோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் அதை உண்மைப்படுத்தக்கூடியவனாக இருக்கின்றான். அப்படி உண்மைப்படுத்தக்கூடிய உண்மையாளர்களுக்காகத்தான் அல்லாஹ் நாளை மறுமையில் சொர்க்கத்தை நான் தயாரித்து வைத்திருக்கின்றேன் என்று தன்னுடைய திருமறை குர்ஆன்ல பல வசனங்கள் சொல்லி காமிக்கும். இது மூலமாக நாம் பெறக்கூடிய படிப்பினை என்று சொன்னால், மார்க்கத்திற்காக நாம் என்ன தியாகத்தை செய்திருந்தாலும் தெரியுதான். நிறைய வணக்கங்களை நாம் செய்கிறோம், நோன்பு நோக்குறோம், பொருளாதாரத்தை செலவு பண்ற எல்லாமே இருந்தாலும் கூட அதற்கான தருணங்கள் என்று வருகின்ற போது நம்முடைய உயிராலும் செல்வத்தாலும் நாம் அல்லாஹ்வுடைய பாதையில் போரிடுவதற்கு நாம் தயாராக இருந்தோம் என்று சொன்னால், அது எத்தகைய காலகட்டமாக இருந்தாலும் சரி, தொடர்ச்சியாக நாம் செய்ய வேண்டிய விஷயங்களாக இருந்தாலும் சரி, நாம் அதை உண்மைப்படுத்தக்கூடிய உண்மையாளர்களாக நாம் இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் நமக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் நாளை மறுமையில் அவன் பேசுகின்ற அந்த வியாபாரத்தினுடைய மூலமாக நமக்கு சுவனத்தை தருவதற்கு தயாராக இருக்கின்றான் என்ற விஷயத்தை நாம் புரிந்து கொண்டு அதன்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆகிர் தாவான அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு. நாம் இப்போது இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மத்தியிலே ஆறக்கூடிய அந்த பாசிச பாஜக அரசாங்கத்தின் மூலமாக முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய சமூகம் ஏராளமான இன்னல்களை அனுபவித்து வருவதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட கால சூழல் இன்றைக்கு நாம் அறிந்திருக்கக்கூடிய வகையில் இந்த வக்ஃபு திருத்த சட்ட மசோதாவை நாடாளுமன்றத்திலும் இரு அவைகளினுடைய விஷயத்திலே வந்து தாக்கல் செய்து அதை இன்றைக்கு இரவோடு இரவாக அவசரமாக அதை ஜனாதிபதியினுடைய ஒப்புதலுக்கு அனுப்பி கையெழுத்தும் வாங்கி இன்றைக்கு சட்டமாக ஆக்கியிருக்கின்றார்கள். நமக்கு அது ஒரு 6-7 மாதங்களுக்கு முன்னாடி இதற்கான போராட்டங்கள் நம்ம கையில் எடுத்திருந்தாலும் கூட இன்றைக்கு மறுபடியும் இதற்கு எதிராக நாம் போராட்ட களங்களை தொடர்ச்சியாக சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு இந்த முஸ்லீம் சமூகம் தள்ளப்பட்டிருக்கு. இந்த வக்ஃபு திருத்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம் சமூகத்தில் வாழ்ந்த முன்னோர்கள், செல்வந்தர்கள், பணக்காரர்கள், அது மாதிரி மன்னர்களாக இருந்தவர்கள், இந்த சமூகத்தினுடைய மக்கள் பயன்பெற வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய பாதையில் தங்களுடைய செல்வங்களை, தங்களுடைய பொருளாதாரத்தை, சொத்துக்களை என்ன பண்றாங்க சொன்னா வக்ஃபாக ஆக்கியிருக்கிறாங்க. அந்த வக்ஃபு சொத்துக்களை பொறுத்த வரைக்கும் யாரும் அதை விற்கக்கூடாது, யாரும் அதை வாங்கக்கூடாது. அது வக்ஃபு வாரியத்தின் மூலமாக நிர்வகிக்கப்பட்டு ஏழைகளாக இருக்கக்கூடிய மக்கள் பல்வேறு வகைகளில் பயன்பெற வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுத்த சொத்துக்கள். அதை வக்ஃபு வாரியத்தின் மூலமாக இன்றைக்கு அரசாங்கம் பராமரித்து வருகின்றது. இதற்கு முன்னால் 2 முறை திருத்த சட்டங்கள் மூலமாக சட்டங்கள் திருத்தப்பட்டிருக்கு. அப்போதெல்லாம் எதிர்ப்பை சந்திக்காத இந்த சட்டம் இன்றைக்கு எதிர்க்கக்கூடிய சூழ்நிலை என்னவென்று சொன்னால், பாஜக அரசாங்கம் கொண்டு வந்திருக்குது. பாஜக அரசாங்கம் எந்த சட்டத்தை கொண்டு வந்தாலும் முஸ்லிம் சமூகம் எதிர்க்க வேண்டும், அந்த ஒரு விஷயம் மட்டும் கிடையாது. அதுல ஒரு உண்மை இருக்குது. பாஜக அரசாங்கம் முஸ்லிம்களுக்கு ஆதரவாக, சிறுபான்மையினருக்கு ஆதரவாக எதையும் கொண்டு வர மாட்டான். அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட பாஜக கொண்டு வருவது மட்டும் அந்த விஷயம் கிடையாது. அதில் இருக்கக்கூடிய அம்சங்களை நாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஏராளமான பாரதூரமான விஷயங்கள், அதையெல்லாம் இன்றைக்கு பேசுவதற்கு இந்த ஜும்மாவின் நேரம் பத்தாது. உதாரணமாக நம்ம ஒரு சில விஷயங்களை மட்டும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இதனுடைய அடிப்படை அம்சங்களையே தகர்க்கக்கூடிய அளவிற்கு இதுல ஒரு 40க்கும் மேற்பட்ட திருத்தங்கள் நாம் செய்கின்றோம் என்ற பேரில் 40 அம்சங்களை நீக்குகின்றார்கள், 40 அம்சங்களை சேர்க்கிறாங்க. இதெல்லாம் நாம எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த வக்ஃபு வாரியத்தினுடைய முதன்மை செயலாளர் CEO என்று சொல்லுவாங்க. அவர்களை பொறுத்த வரைக்கும் முஸ்லிம்கள் தான் இருக்கணும். ஏன்னு சொன்னா முஸ்லிம்களுக்கான சொத்து, பயன்பெறக்கூடியது முஸ்லிம் சமூகம். அப்போ முஸ்லீமாக இருக்கக்கூடியவர் அதை சிஇஓவாக இருந்தால்தான் அதனுடைய சாதக பாதங்கள் தெரியும் என்ற அடிப்படையில் இத்தனை காலங்களாக முஸ்லிம்கள் தான் இருந்திருக்கின்றார்கள். அதை இன்றைக்கு இந்த பாஜக அரசாங்கம் எப்படி மாத்துறாங்கன்னு சொன்னா, அந்த முதன்மை செயலாளராக ஒரு முஸ்லீம் அல்லாதவரும் வரலாம். இவங்க கொண்டு வரக்கூடிய முஸ்லீம் அல்லாதவர் எப்படிப்பட்ட ஒரு சிந்தனைக்கு உட்பட்டிருப்பாங்கன்னு நம்ம யோசிச்சு பார்த்துக்கணும். அப்படிப்பட்ட மக்களும் வரலாம். அது மாதிரி அதனுடைய நிர்வாகத்தில், ஒவ்வொரு நிர்வாகத்திலும் 2 மாற்று மதத்தை சேர்ந்தவர்கள் வரலாம், முஸ்லீம் அல்லாதவங்களும் வரலாம். அது மாதிரி வக்ஃபினுடைய சொத்துக்களை யாராவது ஆக்கிரமிச்சு வச்சிருந்தாங்க, சட்டத்திற்கு புறம்பாக ஆக்கிரமிச்சு வச்சிருந்தாங்கன்னு சொன்னா, பழைய சட்டத்தின்படி 2 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை இருந்துச்சு.
இவங்க இந்த சட்ட திருத்தத்தின் மூலமாக 2 ஆண்டு கடுங்காவல் தண்டனை எல்லாம் கிடையாது என்று அதை நீக்குகின்றார்கள். ஏன்? ஆக்கிரமித்து இருக்கிறது யாரெல்லாம் ஆக்கிரமிச்சிருக்கிறா? அம்பானி, அதானி போன்ற கார்பரேட் முதலைகள் ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க. மோடியினுடைய நண்பர்களா இருக்கிற ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க. இப்படி ஆக்கிரமிச்சிருக்கக்கூடிய சூழ்நிலையில ஆக்கிரமிப்பாளர்கள் தண்டனைக்கு உட்படுத்தப்பட மாட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட வருடங்கள் ஆக்கிரமிச்சிருந்தாங்கன்னு சொன்னா அந்த சொத்து அவங்களுக்கு சொந்தமானது. அது மாதிரி எல்லா அதிகாரத்தையும் தூக்கி யார்கிட்ட கொடுக்கறாங்கன்னு சொன்னா மாவட்ட ஆட்சியாளர்கிட்ட கொடுக்கறாங்க. மாவட்ட ஆட்சியாளர் நினைச்சாங்க சொன்னா ஒரு கையெழுத்து போடுவதன் மூலமாக இந்த சொத்து யாருக்கு உரியது, முஸ்லிம்களுக்கு உரியதா அல்லது வேறு யாருக்கும் உரியதான்றத மாவட்ட ஆட்சியாளர் கையெழுத்து போட்டா போதும். இங்க இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் மாதிரி உத்தரப்பிரதேச உள்ளவங்க இருக்க மாட்டாங்க, உத்தரகாண்ட்ல இருக்க மாட்டாங்க. அந்த நிலை யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா? அப்ப இன்றைக்கு பாபர் மசூதியை 92 இடிச்சாங்க. நாம பல வருடங்களாக அதற்காக வேண்டி களம் கண்டோம். அல்லாஹ்வுடைய இறை இல்லத்தை நாங்கள் இழந்து விட மாட்டோம் என்று இந்த நாட்டினுடைய வரம்புகளுக்கு உட்பட்டு நாம் போராடினோம். பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு நாம அந்த இறை இல்லத்தை இழந்திருக்கிறோம். அது அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறார். அது ஒரு விஷயம். ஒருவேளை இந்த வக்ஃபு திருத்த சட்டம் வந்தது என்று சொன்னால் இத்தனை வருடங்கள் போராட வேண்டிய அவசியம் கிடையாது. பாபர் மசூதிக்கு நாம் சந்தித்த எந்த இன்னலையும் பட வேண்டிய அவசியமே இல்லை. நாம் அமைதியா உட்கார்ந்துக்கலாம். ஒரு சட்டத்தை போட்டு மாவட்ட ஆட்சியர் கையெழுத்தை போட்டு இருக்கின்ற பள்ளிவாசல் யாருக்கு சொந்தம் ஒவ்வொன்றா தோண்ட ஆரம்பிப்பான். அப்படி ஆரம்பிக்கும் போது இந்த பள்ளிவாசல் வக்ஃபுக்கு சொந்தமானது கிடையாது, இவருக்கு தான் சொந்தம் என்று சொல்வதற்கு உரிய ஏராளமான பாதகங்கள் இன்றைக்கு இருக்கின்றது. ஆனால் முஸ்லிம் சமூகத்திலே பெரும்பாலான மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா 2 நிமிஷம் கூடுதலாக எடுத்துக்கணும், தவறாக நினைச்சுக்க வேண்டாம். என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நாம அமைதியா இருந்தா போதுமானது, தமிழகத்தில் நமக்கு எந்த பாதிப்பும் இல்லையே, நாம 5 நேரம் தொழுகிறோம், முஸ்லிம்களா அமைதியா வாழ்க்கை நடத்திட்டு போலாம் என்ற எண்ணத்தோடு இருக்கிறாங்க. ஆனால் நாம் அமைதியான முறையில சாப்பிட்டு கொண்டு தொழுதுட்டு முஸ்லிம்களாக வாழ்ந்து மரணிக்க கூட விட மாட்டாங்க. அப்படிப்பட்ட பாதகம் இந்த சட்டத்தில் இருக்குது. இந்த சட்டம் வந்ததுன்னு சொன்னா நாம தொழுவ கூட முடியாத அளவுக்கு இன்றைக்கு பள்ளிவாசல்களை வக்ஃபுக்கு சொந்தமான இடங்களை இன்றைக்கு ஆக்குவதற்கு தயாராக காத்து கொண்டிருக்கிறார்கள். அதற்காகத்தான் இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. நாம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுடைய பாதையில, ஏன்னா அல்லாஹ்வுடைய சொத்துக்களா இருக்கு, இதெல்லாம் யாருக்கு சொந்தமான சொத்து கிடையாது. ரசூலுல்லாஹ் சொல்லி காமிச்சிருக்கிறாங்க, ஒருவர் தன்னுடைய சொத்திற்காக வேண்டி ஒரு போராட்டம் நடத்தி அந்த போராட்டத்தில் போராடி அவர் மரணித்து விட்டார் என்று சொன்னால் அதற்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு பரிசு ஷஹீதினுடைய அந்தஸ்து. போர்க்களத்துக்கு போய் எதிரிகளை சந்தித்து போரிட்டு ரத்தம் சிந்தி ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய ஷஹீத் அந்தஸ்தை அல்லாஹ் யாருக்கு கொடுக்கிறான்னு சொன்னா சொத்தை மீட்டுவதற்காக வேண்டி போராடக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான் அப்படின்னு சொன்னா நம்முடைய சொத்துக்காக போராட முடியாத நிலைன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய சொத்துக்கள் இன்றைக்கு அனாமத்துகளாக போகக்கூடிய நிலைக்கு இந்த விஷயம் வந்திருக்கின்றது. அதற்கு எதிராக நாம் போராட்டங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். சட்டமாக்கின பிறகு போராடுவதில் ஏதாவது பிரயோஜனம் இருக்குதா என்ற கேள்வி இன்றைக்கு நிறைய முஸ்லிம்கள் கேட்கிறாங்க, விவரம் தெரியாம. சட்டமாக்கின பிறகும் கூட நாம் தன்னெழுச்சியாக போராட்டங்களை சந்தித்தோம் என்று சொன்னால் மக்களுடைய எழுச்சிக்கும் பின்னால் இந்த சட்டங்கள் எல்லாம் ஒன்றுமே கிடையாது. சிஏஏ என்ஆர்சிக்காக நாம் போராட்டங்கள் நடத்தினோம். நாம் நடத்திய போராட்டங்கள் சிஏஓக்கு எதிராக இருந்தாலும் கூட உண்மையில் நம்முடைய போராட்டம் என்ஆர்சிக்கு எதிராக என்பிஆருக்கு எதிராக. ஏன்னு சொன்னா சிஏஏ மூலமாக அதிகமான பாதிப்பு கிடையாது, என்ஆர்சி என்பிஆர் மூலமாக தான் அதிகமான பாதிப்பு. அதனால தான் நாம் போராட்டங்களை சந்தித்தோம். சட்டமாக்கிய பிறகும் கூட இன்றைக்கு பல்வேறு மாநிலங்கள்ல அமல்படுத்தாமல் இருக்கிறதுக்கான காரணம் மக்களுடைய போராட்டங்கள் மட்டும்தான். வேற எந்த கட்சியும் அதற்கு சொந்தம் கொண்டாட முடியாது. மக்களுடைய போராட்டங்களுக்கு தான் அரசாங்கங்கள் அடிபணியுமே தவிர வேற எதற்கும் அடிபணியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில விவசாயிகளுடைய போராட்டத்தை சொல்லலாம். இப்படி இன்றைக்கு இந்த கருப்பு சட்டத்திற்கு எதிராக நாம் தன்னெழுச்சியான தொடர்ச்சியான போராட்டங்களை நாம் கலந்து கொள்ள வேண்டிய பங்கெடுக்க வேண்டிய ஒரு கால சூழ்நிலைக்கு நாம தள்ளப்பட்டிருக்கிறோம். நமக்கு அதனால எந்த பாதிப்பும் கிடையாது, அதனால நாம இருந்து கொள்ளலாம் என்ற ஒரு எண்ணம் ஒரு முஸ்லிமுக்கு இருக்க முடியாது. சோனத்தை எதிர்பார்த்து நாம் வாழ்கின்றோம் என்று சொன்னால் இந்த விஷயத்தில் நாம் அதிகமாக சிஏஓ என்ஆர்சியை விட அதிகமான பாதிப்பு இந்த வக்ஃபு திருத்த சட்டத்தில் இருக்கின்றதை உணர்ந்து தொடர்ச்சியான போராட்டங்களில் நாம் எந்த சூழ்நிலையிலும் கலந்து கொள்ள தயாராக இருக்க வேண்டும். அதனுடைய ஒரு பங்காக நாளை மாலை 4 மணி அளவில் நம்முடைய ஜமாத்தின் சார்பாக கவர்னர் மாளிகை முற்றுகை என்ற ஒரு போராட்டத்தை நாம் அறிவிப்பு செய்திருக்கிறோம். நாளை மாலை 4 மணிக்கு சைதாப்பேட்டை ஆர்ச்சுக்கு அருகில்
பனகல் மாளிகையில் வைத்து நடைபெற இருக்கின்றது. கொஞ்சம் முன்கூட்டியே எல்லா மக்களும் வந்துருங்க, நாம் மட்டும் கலந்து கொண்டால் போதும் என்ற எண்ணம் இல்லாமல் நம்மோடு தெரிந்தவர்கள், நமக்கு தெரிந்த மக்கள் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ இருக்கக்கூடிய இந்த நேரத்தை பயன்படுத்தி அவரிடத்திலே இந்த விஷயத்தை எல்லாம் எடுத்து சொல்லி எல்லா மக்களையும் அழைத்து வருவதற்கானவர்களாக நாம் மாற வேண்டும். நம்முடைய கிளையின் சார்பாக ஏராளமான வாகனங்கள் ஏற்பாடு செய்யறாங்க. வரக்கூடிய மக்கள் உங்களுடைய பெயர்கள் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா எல்லாரையும் நம்ம கூட்டு போறதுக்கு வசதியா இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொன்னா, நேரத்துக்கு வந்துருங்க. ஏன்னு சொன்னா நாம பல்வேறு இடங்களை மாத்தி மாத்தி கொடுத்தாங்க காவல்துறை. நாங்க இதை கவர்னர் மாளிகை முற்றுகையாவது அறிவிச்சிருக்கிறோம், அந்த இடத்தில் தான் கூடுவோம் என்று நம்ம சொல்லியிருக்கிறோம். அந்த இடம் என்பது அதிகமான டிராபிக் இருக்கக்கூடிய இடம். அதனால வரக்கூடிய மக்கள் சிறிது நேரம் முன்கூட்டியே வந்து விடுமாறு கேட்டுக்கொண்டு முடித்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.